கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனத்திலே இந்த பகுதி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதியாக இருக்குது. என்ன பகுதி என்று கேட்டால், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். பிரியமானவர்களை கவனிங்கள். இங்கே யூதா சொல்கிறார், பரிசுத்தவான்களாகிய நீங்கள், உங்களுக்கு தேவன் ஒரே விசைதான் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று இங்கே யூதா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திலே நீங்கள் வாழும் பொழுது பிசாசானவன் இந்த விசுவாசத்திலிருந்து உங்களை தள்ளும்படி எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வருவான். இங்கே யூதா சொல்லுகிறார், அந்த விசுவாசத்திலே வருகின்ற போராட்டங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஜெயித்து அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும். அதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்திலே நீங்கள் போகும் பொழுது எத்தனையோ போராட்டங்கள் வரும். அதை நீங்கள் தைரியமாய் போராடி ஜெயம் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவார். ஆமென்.